அடுத்தது ஆர்க் வெல்டிங்கில் வந்து சம டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்க் வெல்டிங்கில் எவ்வளோ டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆகுது? 5400 டிகிரி செல்சியஸில் வந்து ஃபார்ம். வந்து இது வந்து ஃப்ளக்ஸ் கோர் வெல்டிங் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃப்ளக்ஸ் கோர் வெல்டிங்கில் எத்தனை வகைப்படும்? சார் 2 டைப்ஸ் இருக்குது. அல்டர்னேட்டிவ் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட்டில் வந்து ஃப்ளக்ஸ் கோர் வெல்டிங்கில் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் யூஸ் பண்ணுறது, டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணுறது சொல்கிறாங்க. அப்புறம் ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது? ஷீல்டட் ஆர்க் வெல்டட் வெல்டிங் வந்து எலக்ட்ரோட் கோட் ப்ரொவைட்ஸ் ஷீல்டிங் கேஸ், கன்சியூமபிள் எலக்ட்ரோட் வந்து யூஸ் பண்ணுறோம் சார். ஸோ கன்சியூமபிள் எலக்ட்ரோட் தான் இங்கே யூஸ் பண்ணணும், ஷீல்டிங் கேஸ் கொடுக்கணும், அப்புறம் எலக்ட்ரோட் கோட் வந்து ப்ரொவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. டிக் வந்து டிக்கோட விசேஷ குணங்கள்லாம் என்னென்ன? டிக் வந்து டங்ஸ்டன் இனர்ட் கேஸ் வெல்டிங். இதில் வந்து அலுமினியம், ஆர்கான் அண்ட் ஏசி இதில் வந்து யூஸ். ஷீல்டிங் கேஸாக வந்து ஆர்கான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன மெட்டீரியலுக்கு அப்ளை பண்ணுவாங்கன்னா அலுமினியத்துக்கு அப்ளை பண்ணுவாங்க. கரண்ட் வந்து என்ன கரண்ட்னா ஏசி கரண்ட். அப்புறம் என்ன நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். தின் வெல்டிங், அப்புறம் எனி பொசிஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அலுமினியம் ஃபாயில்லாம் வந்து இதில் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மிக் வெல்டிங், மெட்டல் இனர்ட் கேஸ் வெல்டிங். இதில் வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறோம். திக் வெல்டிங்னு சொல்கிறோம். அலுமினியம், மேக்னீசியம், காப்பர், நிக்கல் அலாய்க்கு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸில் வந்து. அடுத்து சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங். சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங்கில் வந்து பேர் ஒயர் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறோம். கிராண்டர் ஃப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நான் கன்சியூமபிள் டங்ஸ்டன் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங் திக் பிளேட்ஸ் வெல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன வெல்டிங்லாம் பார்த்தோன்னா, ஆர்க் வெல்டிங் வந்து ஆர்க் வெல்டிங்கில் ஃப்ளக்ஸ் கோர் வெல்டிங், ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங், டிக் வெல்டிங், மிக் வெல்டிங், சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங், எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங். அப்புறம் அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எத்தனை எலக்ட்ரோட் இருக்குன்னா 2 எலக்ட்ரோட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து 1 எலக்ட்ரோட் தான் இருக்கும். இங்கே நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் 2 எலக்ட்ரோட் இருக்கும் யூஸ் பண்ணுவோம். ஆர்கே வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2 எலக்ட்ரோட் நடுவில் தான் ஆர்க் ஃபார்ம் ஆகும். ஸோ இது அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங்கோட பேசிக் பிரின்சிபல். ஸோ இன்றைக்கி ராகுல் கிட்ட வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா ஆர்க் வெல்டிங்கோட டைப்ஸ், அதோட ஃபியூச்சர்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம். அத்தனையும் கற்றுக் கொடுத்த ராகுலுக்கு வந்து தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.